இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த நகைச்சுவை எதுன்னா இதுதான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுங்களா தொடக்கத்துல? 20 ஆண்டுகளாக புலிகளுக்காக எந்த இயக்கங்கள்லாம் வேலை செஞ்சதோ, அது தன் வேர்களை இழந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம் அது கட்சியோட கொள்கையே பேசல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க இருந்து வரேன் அப்படின்னா, எங்க வீதியில வந்து ஒரு கடை வீதி இருக்கும். வீட்ல இருந்து நாங்க எங்க வருவோம்? நேரா அந்த கடை வீதிக்கு தான் டீ சாப்பிட, கொள்ள, நண்பர்களை சந்திப்பது அங்கதான் வருவோம். அங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட்காரர் கூட்டம் போடுவாரு. நல்லா காரசாரமா பேசிட்டு போவாரு. அந்த கம்யூனிஸ்டுக்கு பதில் சொல்றதுக்கு மறுநாள் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸ்காரர் ஒரு கூட்டம் போடுவாரு. அவரு காரசாரமா பேசிட்டு போவாரு. அவருக்கு பதில் சொல்றதுக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஒரு கூட்டம் போடுவாரு. அவருக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு இந்து முன்னணிக்காரர் வந்து கூட்டம் போடுவாரு. அப்புறம் திமுக கூட்டம் நடக்கும், அதிமுக கூட்டம் நடக்கும். இது தொடர்ந்து வாரத்துக்கு 4 நாள் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த தெருமுனையில கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு அது ஒரு படிமமாக இதை கேட்டு, கேட்டு, கேட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் எங்களை வந்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வாசிப்புன்றது எங்களை அடுத்த கட்ட தளத்துக்கு எங்களை நகர்த்துச்சு.